நூடுல்ஸ் தோசை தான் இப்போ செய்ய போகிறோம். நூடுல்ஸ் தோசைக்கு நான் வந்து சிவப்பரிசி ஊற வச்சு நேற்றே அரைச்சி வச்சுருந்தேன். புளிக்காத மாவில் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளிச்ச மாவில் செஞ்சால் நல்லா இருக்காது. நூடுல்ஸ் தோசைக்கு வந்து ஒரு அரை வெங்காயம், கொடை மிளகா, கொஞ்சம் துருவின கேரட்டு. புளிச்ச மாவாக இருந்தால் டொமேட்டோ சாஸ் சேர்க்காதீங்க. புளிக்காத மாவாக இருந்தால் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நூடுல்ஸ் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், அது மேலே சீஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா தோசை ஃபுல்லாக பரவி விட்டுருங்க. பரவி விட்டு எண்ணெயை ஊற்றி மூடி வச்சுருங்க. இது கூட வந்து நம்ம முட்டை கூட சேர்க்கலாம். முட்டை சேர்க்கணுன்னா ஒரு கிண்ணத்தில் இந்த ஐட்டம் எல்லாம் வெங்காயம், கேரட்டு, கொடை மிளகா, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் நூடுல்ஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துட்டேன், அதனால் இப்போ உப்பு போடல. கொஞ்சம் பெப்பர், முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கிண்ணத்துலேயே நல்லா அடிச்சிடுங்க, மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அடிச்சிட்டது பிறகு தோசையை ஊற்றி அது மேலே பரவலாக ஊற்றி எடுத்துருங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.